எல்லோருக்கும் வணக்கம். இந்து முன்னணி சார்பில் 2025 ஜூன் மாதம் வருகின்ற 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் முருக பக்தருடைய மாநாடு மதுரை மாநகரத்தில் நடைபெறுகிறது. இது இந்துக்களுடைய மாநாடு, இந்து மக்கள் நடத்துகின்ற மாநாடு, ஜாதி இன மொழிக்கு அப்பாற்பட்டு இந்துக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நடத்துகின்ற மாநாடு. இந்த மாநாட்டில் அனைத்து இந்துக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம். மதுரை மாநகரத்தில் நடைபெறுவதால் தமிழகத்தினுடைய எந்த பகுதியில் நீங்கள் கிளம்பினாலும் அன்றே 2 மணி அளவில் நீங்கள் மதுரை மாநகரத்துக்கு வந்துவிடலாம். சென்னையிலிருந்து கிளம்பினால் கூட ஒரு 7 மணி நேரத்திற்குள் நீங்கள் மதுரை வந்துவிடலாம். கன்னியாகுமரி கிளம்பினால் கூட ஒரு 4 மணி நேரத்தில் நீங்கள் மதுரை வந்துவிடலாம். ஆகவே இந்துக்களாகிய நாம், இந்துக்களாக பிறந்த நாம், இந்து மதத்தில் பிறந்த நாம் கண்டிப்பாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்வது நம்முடைய கடமை, ஒவ்வொரு இந்துக்களுடைய கடமை. ஒவ்வொரு இந்து மதத்திலும் பிறந்தவருடைய ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்டு நாம் இந்துக்கள் அனைவரும் கூடுகின்ற மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு. நண்பர்களே, ஏன் இந்த மாநாடு நடைபெறுகிறது என்று யோசித்து பாருங்கள். ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சென்னிமலையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நாம் எல்லாம் ஒன்று கூடினோம். பல ஆயிரம் பல லட்சம் மக்கள் ஒன்று கூடினோம். அங்கே ஒற்றுமையை காட்டினோம். அது மட்டுமா, மதுரை மாநகரத்தில் திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை வந்தபோது அப்பொழுதும் ஒரு சில மணி நேரத்தில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டினோம். பல லட்சம் மக்கள்கள் கூடினார்கள். நாம் அந்த கூடிய கூட்டத்தால் வென்றோம். இந்த எதிர்கட்சிகள் இருக்கின்ற, எதிர்கூட்டணியில் இருக்கின்ற எதிர்மத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வியப்படை மறைவதற்கு நாம் மிகப்பெரிய கூட்டத்தை வென்று மெய்திகளை வீழ்த்துகின்ற ஒரு கூட்டமாகவே, மிகப்பெரிய வெற்றி கூட்டமாகவும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற கூட்டமாகவே அமைந்தது. இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாம் கூடுகின்றோம், ஒன்றுபடுகின்றோம். அதுபோல் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து இந்துக்களும், தமிழகத்தில் கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதில் 5 கோடி மக்கள் இந்துக்கள். அந்த 5 கோடி மக்களும் வர வேண்டும். ஏனென்றால் நாம் ஒற்றுமையை காமிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் நடத்தும் மாநாடு நம் மாநாடு, நம்முடைய மதத்தினுடைய மாநாடு. நம்முடைய தாயோ நம்முடைய தந்தையோ மாநாட்டுக்கு அழைத்தால் செல்ல மாட்டோமா என்ன? அதுபோல் நம்முடைய தாய் அழைக்கிறார்கள், நம்முடைய தந்தை அழைக்கிறார்கள், நம்முடைய பெற்றோர் அழைக்கிறார்கள் என்று அனைத்து இந்துக்களும் ஒன்றிணைந்து இந்த மதுரை மாநாட்டில் கலந்து கொள்வோம். யாரும் பயப்பட வேண்டாம். திடமாக வாருங்கள், சின்னமாக வாருங்கள், ஒற்றுமையாக வாருங்கள், இணைந்து வாருங்கள், காவி குளிர் வாருங்கள். உங்களை காத்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் மதுரையில் காத்திருக்கிறார்கள். சரியாக 4 மணி அளவில் இந்த மாநாடு ஆரம்பிக்கப்பட்டு இரவு 8:30 மணி அளவில் முடிந்துவிடும். ஆகவே முருக பக்தர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் மிக பெரும் கூட்டமாக அலைகளென திரண்டு வாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றிகள், நன்றிகள், நன்றிகள்.